ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை பயிற்சி மையம். ஆர்மிக்காக படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பெட்டாலியன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதன் வரிசையில் இன்றைக்கி 5வது டெஸ்ட், சரிங்களா? பெட்டாலியனில் 5வது டெஸ்ட் சோஷியல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் போட்டிருந்தோம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? வாங்க பார்க்கலாம். முதல் கொஸ்டின், அசோகரின் கடைசி போர் எது? ஓகேவா? அசோகர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகர் மௌரிய வம்சத்தை சார்ந்தவர். அதே மாதிரி நம்ம அசோகரை பற்றி இந்த ஹிஸ்ட்ரியில் என்னென்ன கேள்விகளுக்கெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகரின் தந்தை யார்? அசோகரின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிந்துசாரர், சரிங்களா? பிந்துசாரர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அசோகருடைய அப்பா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அசோகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக பெரும் பேரரசர், சரிங்களா? அவர் வந்து போருக்கு போனாலே வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தலாம். அசோகரின் கடைசி போர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கலிங்க போர். சார் ஏன் சார் இதில் இந்த கடைசி போரில் ஏன் கேட்குறீங்க, ஃபர்ஸ்ட்டு செகண்டு அந்த மாதிரிலாம் ஏன் கேட்க மாட்டீங்க அப்படின்னா இந்த கலிங்க போர் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசோகர் போருக்கே போக மாட்டார். அதாவது போரை அறவே தவிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்த போர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலிங்க போர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கலிங்க போரில் நம்ம அசோகர் வெற்றி அடைஞ்சாலும் மிக பெரும் உயிர் சேதத்தை சந்தித்திருப்பார், ஓகேங்களா? அவர் சைட்லையும் சரி ஆப்போசிட் சைட்லையும் சரி மிக பெரும் உயிர் சேதத்தை சந்தித்து நம்ம இந்த வெற்றியை பெறணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனம் வருந்தி ஒரு ஹியூமனிட்டியாக யோசிச்சு இதுக்கப்புறம் நான் சண்டைக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போரை அறவே தவிர்த்தார். அது எந்த போரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலிங்க போர். இந்த கலிங்கம் இப்போ ப்ரெசென்ட்டாக எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா. இப்போ இருக்கிற ஒடிசா மாநிலத்தில் தான் இந்த கலிங்கம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு, சரிங்களா? அதே மாதிரி இந்த பிளாசி போர் இதெல்லாம் ஆங்கிலேயர்களால் போடப்பட்ட போர். 1757 வருடம். பக்சார் போர் 1764, சரிங்களா? இந்த பானிபட் போரை பற்றி நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த பானிபட் போரில் 3 இருக்குது. முதலாம் பானிபட் போர், 2ஆம் பானிபட் போர், 3ஆம் பானிபட் போர். முதலாம் பானிபட் போர் எப்போ அப்படி பார்த்தீங்கன்னா 1526, 1556 2வது, 1761 3வது. இதெல்லாம் ஏன் சார் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் பானிபட் போர் 1526 தான் வந்து பார்த்தீங்கன்னா முகலாய வம்சத்தை இந்தியாவில் நிறுவியிருப்பார். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர், ஓகேவா? முகலாய வம்சத்தை இந்தியாவில் முதலில் நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர். அது எந்த போர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் பானிபட் போர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி சுல்தானான லோடி வம்சத்தை முடிச்சுட்டு நம்ம பாபர் வந்து பார்த்தீங்கன்னா முகலாய வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், சரிங்களா? அதனால இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கலிங்க போர், சரிங்களா? 2வது கொஸ்டின் போயிடுவோம். 2வது கொஸ்டின், மகாயானம் மற்றும் ஹீனயானம் என்பது எதன் 2 பிரிவுகள் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க, ஓகேவா? மகாயானம் ஹீனயானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சமணத்துதா, புத்தத்துதா, மௌரியர்களா, குப்தர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, புத்தம், ஓகேவா? இந்த மகாயானம் ஹீனயானம் அப்படிங்கிற பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா புத்தத்தில் தான் வரும். அப்போ சமணத்தில் பிரிவே கிடையாதான்னா சமணத்திலையும் பிரிவுகள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திகம்பரர் மற்றும் ஸ்வேதாம்பரர், ஓகேவா? திகம்பரர், ஸ்வேதாம்பரர் ஆகிய பிரிவுகள் எதுல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமணத்தில் வருது, ஓகேவா? மகாயானம் ஹீனயானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புத்தத்தில் வருது, சரிங்களா? இந்த மகாயானம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா புத்தர்களோட போதனைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறவங்களா இருப்பாங்க. இந்த ஹீனயானம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களும் புத்தரை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிர்வாணத்தை கடைபிடிப்பாங்க, சரிங்களா? புத்தருடைய 4 உண்மைகள், எண்வழி பாதைகளை பின்பற்றுறவர்கள் தான் இந்த 2 பேருமே. ஆனால் இவங்க நிர்வாணத்தை கடைபிடிப்பாங்க, இவங்க நிர்வாணத்தை கடைபிடிக்க மாட்டாங்க, சரிங்களா? இவங்க புத்தர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் கத்துக்கிட்டு உள்வாங்கி உணர்ந்துட்டு அதை சாதாரண மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற வேலையை பார்க்கறவங்க தான் இந்த மகாயானம் பிரிவை சேர்ந்தவர்கள், சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சரிங்களா? 3வது கொஸ்டின், அலகாபாத் தூண் கல்வெட்டு எந்த அரசரின் சாதனைகளை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டோம்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர், சரிங்களா? ஆப்ஷன் டெல்லி. அலகாபாத் தூண் கல்வெட்டு எந்த அரசரின் சாதனைகளை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டா சமுத்திரகுப்தர்.
இப்ப இந்த சந்திரகுப்த மௌரியர் அப்படிங்கிற பார்த்தா எதுல வருவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மௌரிய வம்சத்துல வருவாரு. சந்திரகுப்த அப்படின்னு வர்றதுனால இவரு குப்த அரச வம்சத்தை சார்ந்தவர் கிடையாது. ஓகேவா? மௌரிய வம்சத்தை சார்ந்தவர். மௌரிய வம்சத்தின் முதல் அரசர் யார் அப்படிங்கிறத சந்திரகுப்த மௌரியர். ஓகேவா? இந்த குமாரகுப்தர் இருக்கார் பாத்தீங்களா, இந்த குமாரகுப்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர். ஓகேவா? கழகம் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குமாரகுப்தர். அதாவது இது ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னா, இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு மிகச்சிறந்த பௌத்த மடாலயமா இருந்தது. சரிங்களா? அதே மாதிரி இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தவர் யார் அப்படின்னு கேட்டா யாரு? கில்ஜி, பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி குப்த வம்சத்தில் தலை சிறந்த அரசர் யார் அப்படின்னு கேட்டாலும் இந்த சமுத்திரகுப்தர் தான். சரிங்களா? கடைசி அரசர் யாருன்னு கேட்டா விஷ்ணுகுப்தர். குப்த வம்சத்தின் முதல் அரசர் யாருன்னு கேட்டா ஸ்ரீகுப்தர். சரிங்களா? அதே மாதிரி சீன பயணியான ஃபாகியான் யாருடைய காலத்தில் இந்தியா வந்தார்? எந்த குப்த அரசரின் காலத்தில் இந்தியா வந்தார் அப்படின்னு கேட்டா இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீன பயணியான ஃபாகியான் இந்தியா வந்திருப்பார். ஓகேங்களா? இதெல்லாமும் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் கண்டிப்பா கொஸ்டின்ஸ்ல கேட்கறது, அதனாலதான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அடுத்த 4வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னிந்தியா வரை படையெடுத்த டெல்லி சுல்தான் யார்? ஓகேவா? நம்ம டெல்லி சுல்தான்ல வந்து பாத்தீங்கன்னா 5 வம்சம் இருக்கு. 1 அடிமை வம்சம், 2வது கில்ஜி வம்சம், 3வது துக்ளக் வம்சம், 4வது சையத் வம்சம், 5வது லோடி வம்சம். சரிங்களா? இதுல எல்லாமே நம்ம படிக்கணும். இதுல தென்னிந்தியா வரை படையெடுத்த டெல்லி சுல்தான் யார் அப்படின்னு கேட்டோம்னா இந்த கில்ஜி வம்சத்துல தலை சிறந்த ஆட்சியாளராக இருந்த அலாவுதீன் கில்ஜி. சரிங்களா? இங்கே இருக்கா ஆப்ஷன் சி. இந்த அலாவுதீன் கில்ஜி தான் வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்தியா வரை படையெடுத்த டெல்லி சுல்தான். எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை வரைக்கும் படையெடுத்திருப்பாங்க. மதுரை வரைக்கும் படையெடுத்து சுல்தான் ஆட்சியை வந்து பாத்தீங்கன்னா மதுரையில நிறுவிட்டு போவாங்க. சரிங்களா? அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை, வெயில் இதெல்லாமும் கடந்து இவர் தென்னிந்தியா வரை படையெடுக்கும் போது சரியான மழை, புயல், வெள்ளம் இதெல்லாம் வந்த போது கூட அந்த படையெடுப்பை தடுக்காம நிப்பாட்டாம தென்னிந்தியா வர மதுரை வர கண்டிப்பா படையெடுத்து வந்து நம்மளை, அதாவது நம்ம மதுரையை வந்து கைப்பற்றிருப்பாங்க. கைப்பற்றிட்டு அங்க ஒரு சுல்தான் ஆட்சியை நிறுவிட்டு போவாங்க. இப்ப அலாவுதீன் கில்ஜி சார்பாக டெல்லி சுல்தான் கில்ஜி வம்சத்துல அலாவுதீன் கில்ஜி, இந்த அலாவுதீன் கில்ஜி சார்பா தென்னிந்தியா வரை படையெடுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரோட படைத்தளபதி, இவருடைய படைத்தலைவர் அந்த மாலிக் கஃபூர். சரிங்களா? அலாவுதீன் கில்ஜியோட படைத்தளபதி மாலிக் கஃபூர் தான் வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்தியா வரை படையெடுத்த டெல்லி சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர் 4வது கொஸ்டினுக்கு. அதே மாதிரி 5வது கொஸ்டின் லக்பாக்ஷா என்று அழைக்கப்படும் டெல்லி சுல்தான் யார்? இங்க ஒரு கால எழுத்து வரணும், அது மிஸ் ஆயிட்டு இருக்கு, விடுங்க, இப்படி வரணும். ஓகேங்களா? ஹூ இஸ் கால்ட் அஸ் லக்பாக்ஷா இன் டெல்லி சுல்தானேட்? ஓகேவா? லட்சங்களை கொடையாக வழங்குபவர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பேரு. அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். ஓகேங்களா? குத்புதீன் ஐபக் தான் வந்து பாத்தீங்கன்னா லக்பாக்ஷா என்று அழைக்கப்படுபவர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குவாத்துல் இஸ்லாம் மசூதியை டெல்லியில் கட்டியவரும் குத்புதீன் ஐபக் தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குதுப்மினாருக்கு அடிக்கல் நாட்டியவரும் குத்புதீன் ஐபக் தான். சரிங்களா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். அதே மாதிரி டெல்லி சுல்தான்ல முதல் வம்சமான அடிமை வம்சத்தை தோற்றுவித்தரும் யார் அப்படின்னு கேட்டாலும் இது ஆப்ஷன் ஏ குத்புதீன் ஐபக். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இல்துமிஷ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அடிமை வம்சத்தில் 2வது வந்த ஆட்சியாளர். இல்துமிஷ்க்கு அப்புறம் இவருடைய மருமகன். சரிங்களா? அதாவது குத்புதீன் ஐபக்கோட மருமகன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இல்துமிஷ். அதே மாதிரி இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் தான் என்ன பண்ணிருப்பாரு, இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா செங்கிஸ்கான், தைமூர் இந்த மாதிரி எல்லாம் வந்து படையெடுப்பை தடுக்கிறதுக்காக 40 முறைய
40 முறையை உருவாக்கியிருப்பாரு. சகல்காணி அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப் ஆஃப் 40 அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சரிங்களா? இத கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இல்துமிஷ். ஓகேவா? அதே மாதிரி இந்த பால்வன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இவர் போனதுக்கு அப்புறம் இந்த 40 பேரும் வந்து பாத்தீங்கன்னா பதவிக்காக சண்டை போடுவாங்க. அதனால என்ன பண்ணுவாரு, அந்த 40 முறையை ஒழித்திருவாரு. ஒழித்தவர் 40 முறையை ஒழித்தவர் யாருன்னு கேட்டா இந்த பால்பன். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பால்பனை பத்தி என்ன படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு நான் கடவுளின் நிழலாக தன்னை அறிவித்துக் கொள்கிறார். நான் தான் வந்து கடவுளின் நிழல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. இவர் என்ன பண்ணுவார், இவர் கீழே இருக்கவங்க என்ன பண்ணுவாரு, அதாவது அந்த காலத்துல அரசர்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக கீழே குனிஞ்சு வணக்கம் சொல்லுவாங்க, இல்ல இடுப்புல துண்டை கட்டி வணக்கம் சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வணக்கம் சொல்லும் போது, அதாவது ஒரு மரியாதையா அரசரை பார்த்து வணக்கம் சொல்லும் போது என்ன பண்ணணும்னா பைப்போஸ் அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்தாரு. பைப்போஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால்களுக்கு முத்தம் தர வேண்டுமா. கிஸ்ஸிங் ஆஃப் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்களுக்கு முத்தம் தரதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பைப்போஸ் முறை. அதாவது கையில முத்தம் கொடுத்து வணக்கம் தலைவா, வணக்கம் தலைவனே, வணக்கம் ராஜா அப்படின்னு சொல்றதெல்லாம் காலம் போய் காலுக்கு முத்தம் கொடுத்து வணக்கம் அப்படின்னு சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஸ்டைல்ல வணக்கம் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாரு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் குத்புதீன் ஐபக் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இது பாருங்க, இது இன்ட்ரெஸ்டான கொஸ்டின். இந்தியாவை 17 முறை படையெடுத்தவர் யார்? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, போலீஸ் எக்ஸாம் எல்லாத்துலயும் வந்து கேட்டு ஓஞ்சி போன ஒரு கொஸ்டின். 17 முறை இந்தியாவை படையெடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கஜினி மாமுத். ஓகேவா? அதாவது அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு மிக பெரும் செல்வம் வளம் மிக்கக்கூடிய நாடு. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட காசு இல்லை, செல்வம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான் படையெடுத்து வருவாங்க. ஏன்னா இந்தியா கிட்ட அந்த காலத்திலேயே விடுதலை ஆகிறதுக்கு முன்னாடியே, டெக்னாலஜியில் வர்றதுக்கு முன்னாடியே அவ்வளோ செல்வங்கள் இருந்தது. நான் சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் 17th செஞ்சுரிக்கு எல்லாம் முன்னாடியே, ரொம்ப பழைய காலத்திலேயே. சரிங்களா? அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு வளமிக்க நாடு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவுக்கு வருவாங்க, படையெடுப்பாங்க, மொத்த செல்வங்களையும் அடித்து கோயிலெல்லாம் உடைச்சி செல்வங்களையும் திருடிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்தியாவுக்கு 17 முறை படையெடுத்தவர் யார் அப்படின்னா இந்த கஜினி மாமுத். இது வந்து பாத்தீங்கன்னா 2022 எஸ்ஐ கொஸ்டினும் கூட. சரிங்களா? அதே மாதிரி who was the greatest ruler of விஜயநகர எம்பையர்? விஜயநகர பேரரசின் தலை சிறந்த அரசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கிருஷ்ணதேவராயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசின் தலை சிறந்த அரசர். ஆனா விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டா ஹரிஹர புக்கர் 1336. சரிங்களா? 1336ல இந்த ஹரிஹரரும் புக்கரும் இணைந்துதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜயநகர பேரரசை உருவாக்குவாங்க. இந்த விஜயநகர பேரரசை உருவாக்குன ஹரிஹர புக்கருக்கு முதலாம் புக்கரின் மகன் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குமார கம்பன் தான். இந்த குமார கம்பனை தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா மதுரை மீது படையெடுத்து மதுரையை வெற்றி கொள்வார். ஓகேவா? இவங்களோட ஒய்ஃப் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்காதேவி. இதெல்லாம் ஆன்சர் நாங்க படிக்கணும் அப்படின்னா இந்த குமார கம்பனாவோட ஒய்ஃப் கங்காதேவி இருக்காங்கல்ல, இவரு மதுரையை ஜெயிச்சுட்டாரு. புருஷன் மதுரையை ஜெயிச்சதை ஒரு நூலா எழுதி வெளியிடுறாங்க. அந்த நூல் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையை ஜெயிச்சதுனால அந்த நூல் பேர் என்னன்னு சொல்றாங்க, மதுரா விஜயம் அப்படிங்கிற புக்கை எழுதுறாங்க. யார் எழுதுறாங்க? அவங்க ஒய்ஃப் கங்காதேவி. ஏன் எழுதுறாங்க? மதுரையை ஜெயிச்சதுனால எழுதுறாங்க. ஓகேவா? குமார கம்பனா மதுரையை ஜெயிச்சதை விளக்கும் நூல் எதுன்னு கேட்டா மதுரா விஜயம் புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டா கங்காதேவி. ஓகேவா? கங்காதேவி மதுரா விஜயம் என்ற புத்தகத்தை எதன் வெற்றியாக எழுதினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரை வெற்றி கொண்டதன் நினைவாக எழுதினார். யார் அப்படின்னு கேட்டா குமார கம்பனா. இது எல்லாமே கொஸ்டின்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இந்த அல்லசாணி பெத்தன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணதேவராயர் அவையில் இருந்த ஒரு மிக பெரும் அறிஞர். சரிங்களா? அதே மாதிரி இந்த விஜயநகர பேரரசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வம்சமா பிரியும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு. ஓகேவா? இந்த விஜயநகர பேரரசு 5 வருஷம் பிரியும். சங்கமா, சாலுவா, துளுவா, ஆரவீடு. இதுல நம்ம கிருஷ்ணதேவராயர் வந்து பாத்தீங்கன்னா எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துளு வம்சத்தை சார்ந்தவர். ஓகேவா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணதேவராயர் வந்து 2 நூல் எழுதிப்பாரு. அமுக்த மால்யதா, ஜாமவதி கல்யாணம். ஓகேவா? தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த
அமுக்த மால்யதா அப்படிங்கிற நூல் தான். அமுக்த மால்யதா மற்றும் ஜாம்பவதி கல்யாணம் அப்படின்னு நூல் எழுதியிருப்பாரு. இது தெலுங்கு மொழியில் எழுதியிருப்பாரு. எந்த லாங்குவேஜில் எழுதியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு லாங்குவேஜில் எழுதியிருப்பாரு. இதெல்லாம் இந்த தெலுங்குல எழுதுனா ஏன் சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் எழுதின இந்த அமுக்த மால்யதா அப்படிங்கிற தெலுங்கு இலக்கிய நூல் தான் தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னும் நம்ம கடைசியா என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த கிருஷ்ணதேவராயர் அவையில் இருந்த 8 அமைச்சர்கள் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 அமைச்சர்கள் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்ட திக்கஜங்கள். ஓகேவா? அதே மாதிரி சிவாஜி அவையில் இருந்த 8 அமைச்சர்கள் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்ட பிரதான். இரண்டையும் குழப்பிக்க கூடாது. ஓகேவா? கிருஷ்ணதேவராயர் அவையில் இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்ட திக்கஜங்கள். அஷ்ட பிரதான் யாரோட அவையில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா சிவாஜி. ஓகேவா? இரண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஆனால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கிருஷ்ணதேவராயர். ஓகேவா? அதே மாதிரி தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு என்ன ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1565. ஓகேவா? இது என்ன சார் இப்போ 3 கொடுத்துருங்களே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது முதலாம் பானிபட் போர், இது இரண்டாம் பானிபட் போர், இது மூன்றாம் பானிபட் போர். சரியா? முதலாம் பானிபட் போர், இரண்டாம் பானிபட் போர், மூன்றாம் பானிபட் போர். இதுக்கு ரொம்ப சின்ன வித்தியாசம் தான். 1556 இரண்டாம் பானிபட் போர், 1565 வந்துச்சுன்னா இது தலைக்கோட்டை போர். இந்த தலைக்கோட்டை போர் யாருக்கும் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர அரசுக்கும் தக்கான சுல்தான்களுக்கும் நடக்கும். ஓகேவா? விஜயநகர பேரரசுக்கும் தக்கான சுல்தான்கள் நடக்கும். இந்த தக்கான சுல்தான்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 சுல்தான்களாக இருப்பாங்க. ஓகேவா? விஜயபூர், அகமது நகர், கோல்கொண்டா, பிடார், பிரார். இதுல இவங்க மட்டும் வரமாட்டாங்க. இந்த 4 சுல்தான்கள் மற்றும் விஜயநகர பேரரசு இவங்க 2 பேருக்கும் இந்த போர் நடக்கும். இதுல விஜயநகர பேரரசு தோத்துருவாங்க. இந்த தக்கான சுல்தான்கள் 4 பேரும் ஜெயிச்சிருவாங்க. அதாவது தக்கான சுல்தான்கள் 4 கூட்டுப்படையும் இந்த விஜயநகர பேரரசுக்கும் இந்த போர் நடக்கும். இதுல இவங்க தோத்துருவாங்க. ஓகேவா? இப்ப விழுந்தவங்க தான் கடைசி வரைக்கும் எந்திரிக்கவே மாட்டாங்க. சரிங்களா? அடுத்து இந்தியாவிற்கு பீரங்கியை அறிமுகப்படுத்தியவர் யார்? இது ரொம்ப சூப்பரான கொஸ்டின். பீரங்கினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஆர்டிலரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாபர். சரிங்களா? இது ஏன் இன்ட்ரெஸ்டான கொஸ்டின் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிற்கு பீரங்கியை பாபர் அறிமுகப்படுத்தாத வரைக்கும் இந்தியாவில் பீரங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. பீரங்கியை யூஸ் பண்ணதும் கிடையாது. இந்தியாவுக்கு முதலாக பீரங்கியை அறிமுகப்படுத்தினதே நம்ம பாபர் தான். சரிங்களா? அப்போ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி வாழை வச்சு சண்டை போட்டு இருக்கும் போது பீரங்கி எடுத்து வந்து டமன்னு சுட்டுட்டு மொத்த பேர் ஜெயிச்சுட்டு போவார். எந்த போர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் பானிபட் போர். முதலாம் பானிபட் போர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பாபர் வந்து பார்த்தீங்கன்னா பீரங்கியை பயன்படுத்தி இருப்பாரு. எந்த வருஷம்? 1526. ஓகேவா? சொன்ன மாதிரி வந்துச்சு பாருங்க. பேசிட்டே இருந்தோம். இந்த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், அதாவது முதலாம் பானிபட் போர் யாருக்குமே நடைபெற்றது நமக்கு தெரியும். 1526 தான் இந்த போர் நடந்துச்சு. யாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர் கண்டிப்பாக இருப்பார். பாபருக்கும் இப்ராஹிம் லோடி. ஓகேவா? இந்த டெல்லி சுல்தான கடைசி அரசர் லோடி வம்சத்தில் இருக்கிற இப்ராஹிம் லோடி அடிச்சுட்டு தான் நம்ம பாபர் வந்து பார்த்தீங்கன்னா முகலாய வம்சத்தை இந்தியாவில் நிறுவுவார். சரிங்களா? அப்போ முதலாம் பானிபட் போர் யாருக்கா இருக்கும்? பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும். அடுத்து 11 கொஸ்டின். யாருடைய ஆட்சி முகலாயர்களின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷாஜகான். ஓகேவா? யாருடைய ஆட்சி முகலாயர்களின் பொற்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித்தவங்கள்லாம் போர், அதாவது எல்லையை விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம ஷாஜகான் தான் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டைகள், அரண்மனைகள், பெரிய பெரிய நகரங்களை உருவாக்கியவர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜகான் தான் பண்ணார். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர்களின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது ஷாஜகான் காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா?
12வது கொஸ்டின், ஜிசியா வரியை ஒழித்த முகலாய பேரரசர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, வரியை ஒழித்த முகலாய பேரரசர் யாருன்னு கேட்டா அக்பர். ஓகேவா? அப்ப ஜிசியா வரினா என்ன? ஃபர்ஸ்ட் ஜிசியா வரினா முஸ்லீம்கள் அல்லாதோர் மீது விதிக்கப்படும் வரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிசியா வரி. சரிங்களா? நீ முஸ்லீம் இல்லையா, அப்ப இந்த வரியை நீ கட்டி ஆகணும். சரிங்களா? அப்படின்ற முதல்ல விதிக்கப்பட்ட வரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிசியா வரி. இந்த ஜிசியா வரியை முதல்ல கொண்டு வந்ததா யாருன்னு பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். ஓகேவா? கொண்டு வந்தவர் குத்புதீன் ஐபக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒழித்தவர் வந்து அக்பர். ஓகேவா? மறுபடியும் என்ன பண்ணுவாரு, முகலாய வம்சத்தின் கடைசி அரசரான அவுரங்கசீப் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது பாத்தீங்கன்னா மறுபடியும் ஜிசியா வரியை மறுபடியும் பாத்தீங்கன்னா கொண்டு வருவார். ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தவர் குத்புதீன் ஐபக், மறுபடியும் ஒழித்தவர் அக்பர், மறுபடியும் கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டா இந்த அவுரங்கசீப். சரியா? இந்த கொஸ்டின்ஸ் தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதனால ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி சிவாஜியின் அவையில் இருந்த 8 அமைச்சர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? ஓகேவா? அப்பவே அந்த தலைக்கோட்டை போறப்பவே சொன்ன சிவாஜி அவையில் இருந்த 8 அமைச்சர்கள் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்டபிரதான். ஓகேவா? அப்ப இந்த அஷ்ட திக்கஜங்கள் யார் அவையில வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பவே சொன்ன கிருஷ்ணதேவராயர். சரிங்களா? ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. சரிங்களா? இந்த பேஷ்வா எதுல வருவாங்க பாத்தீங்கன்னா இந்த சிவாஜி அவையில் இருந்த அஷ்டபிரதான 8 அமைச்சர்கள்ல பிரதம மந்திரி என்னவா அழைக்கப்படுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஷ்வான்னு அழைக்கப்படுவாங்க. அடுத்து 14வது கொஸ்டின், சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்குமே தெரியும், குருநானக். ஓகேவா? சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் யாரு கேட்டீங்கன்னா குருநானக். ஆப்ஷன் ஏ. அடுத்து, இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் சி, சென்ட் ஜார்ஜ் கோட்டை. எங்க இருக்கு? எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஊர் சென்னையில தான் இருக்கு. சரிங்களா? சென்ட் ஜார்ஜ் கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை. இந்த கோட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை. இந்த கோட்டையிலே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையர் நகரம், கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 செட் இருக்கு. வெள்ளையர் நகரம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் தங்குவாங்க, கருப்பர் நகரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் தங்குவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வில்லியம் கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தா. சரியா? இது எல்லாமே ஆங்கிலேயர்கள் கட்டியது தான். அதே மாதிரி இந்த டேவிட் கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலூர். ஓகேவா? கடலூர்ல இருக்கு. இந்த சென்ட் லூயிஸ் கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுச்சேரி. ஆனா இந்த சென்ட் லூயிஸ் கோட்டையை கட்டியது ஆங்கிலேயர்கள் கிடையாது, பிரெஞ்சுக்காரங்க. சரியா? அது ஒண்ணு மட்டும் வித்தியாசமா இருக்கும். ஆனா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா 15 சென்ட் ஜார்ஜ் கோட்டை. அடுத்து 16வது கொஸ்டின், ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவனம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா முதல்ல கம்பெனி ஆரம்பிச்சு காசை சம்பாதிக்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள ஆங்கிலேயர்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்து 300 ஆண்டுகள் வந்து ஆட்சி செய்து போயிடுவாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1600 தான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கிழக்கிந்திய நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இவங்க பெர்மிஷன் கேட்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா முகலாயர்கள் அவையில் இருந்த ஜஹாங்கீர் அவைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பெர்மிஷனுக்காக வந்திருப்பாங்க. ஓகேவா? ஜஹாங்கீர் அவைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்கறதுக்காக முகலாய மன்னர், அதாவது அவுரங்கசீபுக்கு முன்னாடி ஜஹாங்கீர் அவைக்கு தான் வந்து பெர்மிஷன் கேட்க வந்திருப்பாங்க. சரிங்களா? இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் ஏ, புதுடெல்லி. சரிங்களா? இந்த ஆவண காப்பகம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட லீகல் ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாதுகாத்து வைப்பாங்க. அதோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுடெல்லி. சரிங்களா? 18வது கேள்வி என்ன அப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இந்த தாதாபாய் நவ்ரோஜி தான் என்னவா அழைக்கப்படுவார்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். ஓகேவா? இவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தலை சிறந்த எக்கனாமிஸ்டுங்க இவர். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாரும் விடுதலைக்காக போராடிட்டு இருக்கும் போது
சில விஷயஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறந்துடுவோம். ஆனால் அதை நினைவூட்டும் வகையில் இந்த தாதாபாய் நவரோஜி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் அவ்வளோ செல்வங்கள் இருக்கும், அவ்வளோ விவசாயிகள் வந்து சம்பாரித்து அவ்வளோ வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்பாரித்து கொடுப்போம். ஆனால் நம்ம இந்தியாவுக்கே செலவு பண்ணாமல் அவ்வளோ செல்வங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷுக்கு இவங்க ஏற்றுமதி பண்ணுவாங்க. சரிங்களா? பொருட்களாகட்டும் சரி, காசாகட்டும் சரி, எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களை எடுத்துகிட்டு போவாங்களே தவிர நமக்கு எதுவுமே தரமாட்டாங்க. அதே மாதிரி இதில் மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் பெரும் பஞ்சங்கள் வந்த காலத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, தலையிடா கொள்கையை தான் பின்பற்றினாங்க. ஓகேவா? உனக்கு எவ்வளோனா கஷ்டம் இருக்கட்டும், ஆனால் நான் எடுத்துகிட்டு போகிற காசை எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருப்பேன். உனக்கு பஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போகிற காசில் உனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு உன் பஞ்சத்தை தீர்த்துட்டு போகிறேன் அப்படின்லாம் நிற்கவே மாட்டாங்க. எனக்கு தலையிடா கொள்கை, நீ என்ன எப்படி வேணா போயிட்டு போ, எனக்கு காசு வேணும், நான் எடுத்துகிட்டு போவேன், எனக்கு உங்களோட நிலத்தில் இருக்கிற விளையிறது எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு தான் போவாங்களே தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. இதை நம்ம தாதாபாய் நவரோஜி என்ன பண்ணுவார், ஒரு ஆராய்ச்சி பண்ணி இந்தியாவில் இருக்கிற செல்வங்களை எல்லாத்தையும் சுரண்டிட்டு போகிறாங்க. அதில் இந்திய விவசாயிகள் எல்லாம் வறுமையை அனுபவிக்கிறாங்க. அப்படி இருந்தும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியை விவரிக்கிற விதமாக தான் இந்த புக்கை எழுதியிருப்பாரு. ஓகேவா? அதே மாதிரி என்ன கேட்பாங்கன்னா, இந்த தாதாபாய் நவரோஜியால் எழுதப்பட்ட இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படிங்கிற புத்தகத்தில் தாதாபாய் நவரோஜி என்ன கொள்கையை வந்து பின்பற்றி இருப்பாரு அப்படின்னு கேட்டா, என்ன கொள்கை? பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா செல்வ சுரண்டல், ஆங்கிலேயரோட செல்வ சுரண்டல் கோட்பாடு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்கில் நம்ம தாதாபாய் நவரோஜி பெரும்பான்மையா விளக்கி எழுதியிருப்பாரு. சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 19வது கொஸ்டின், சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என கூறியவர் யார்? என்ன சொல்லியிருக்காரு? சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால கங்காதர திலகர். ஓகேவா? அந்த காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா காந்தி இருக்கும்போது காந்தி வந்து எப்படி போராடுவார்னு நமக்கு தெரியும், அகிம்சை வழியில. ஓகேவா? ஒரு கணத்தில் அறிந்தால் மறு கணத்தை காட்டு அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போது இவர் மட்டும் என்ன பண்ணுவாரு, நீ ஒரு கணத்தில் அடிச்சுனா நான் 2 கணத்தில் அடிப்பேன் அப்படிங்கிற மெத்தடை பின்பற்றி, இப்ப எல்லாரும் அந்த காலத்துல காந்தி பின்பற்றி போகும்போது சில ரூடா இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பால கங்காதர திலகரை பின்பற்றி போன காலம்லாம் உண்டு. சரிங்களா? அதனால என்ன சொல்வாரு, நீ விடுதலை தரமாட்டியா, இந்த சுயராஜ்யம் என்பதே பிறப்புரிமை, அதை எப்படினாலும் நான் அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற முழக்கத்தை சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால கங்காதர திலகர். ஓகேங்களா? காந்தி தெரியும், அகிம்சையில் போராடி இருப்பாரு. அதே மாதிரி இந்த லாலா லஜபதி ராய் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு, இந்த ஆங்கிலேயர்கள் நடத்தின தடி அடியில இறந்து போனவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாலா லஜபதி ராய். அதாவது வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற இயக்கத்துல போராடுறப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் சிக்கி இறந்து போயிருப்பாரு. கோபாலகிருஷ்ண கோகலே இவர் தான் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம், காந்தியோட அரசியல் குரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து 20வது கொஸ்டின், ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம் என அழைத்தவர் யார்? முதல்ல ரவுலட் சட்டம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் போட்ட ஒரு சட்டம் தான் இந்த ரவுலட் சட்டம். சர் சிட்னி ரவுலட் அவரால் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த சிட்னி சட்டம். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919. ஏன் இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1917 இந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரசியல் தலைவராக உருவாயிட்டு வருவார். இதை அப்போ இதே மாதிரி போனாங்கன்னா எல்லாரும் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, இவங்களை எப்படியா ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காரணமே இல்லாம எந்தவித முன்னறிவிப்புமின்றி யாரை வேண்டுமானாலும் கைது செய்யும் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டம் தான் இந்த ரவுலட் சட்டம். ஓகேவா? இந்த சட்டத்தை கருப்பு சட்டம் என அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்டா மகாத்மா காந்தி. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. இருபத்தி 1வது கொஸ்டின், வங்க பிரிவினை அறிவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு. அது என்ன வங்க பிரிவினை? நமக்கு தெரியும், இப்போ இருக்கிற வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி. இந்த வெஸ்ட் பெங்கால் அப்போ என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளம், வெறும் வங்காளமாக தான் இருந்தது. அப்போ இந்தியா வந்து எப்படி சொல்றது, விடுதலை போராட்டத்திலேருந்து அதை டீவியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம லார்ட் கர்சன் வைஸ்ராயா இருந்தவர் என்ன வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1899 1905 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வைஸ்ராயா இருந்திருப்பாரு. பிரித்தாளும் கொள்கை அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இதை காட்டுது.
ஓகே, அந்த வங்க பிரிவினை எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905. ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா, இந்த வங்காளத்தை ரெண்டா பிரிப்பாரு. ஓகேவா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் அதிகமாக இருக்கிற பகுதியும் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற பகுதியும் ரெண்டா பிரிப்பாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரிச்சா இவங்களே சண்டை போட்டுக்கிட்டு விடுதலை வேணுங்கிற எண்ணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து டிவியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வங்க பிரிவினை அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கையில் எடுப்பாங்க ஆங்கிலேயர்கள். ஓகேவா, இதை அறிவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு 1905. 22வது கொஸ்டின், டேஷ் இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அறியப்படுகிறார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தாதாபாய் நவ்ரோஜி. அப்பயே சொல்லியிருப்பேன், தாதாபாய் நவ்ரோஜி தான் முதுபெரும் மனிதர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னா கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டால் இந்த தாதாபாய் நவ்ரோஜி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் சட்டமன்றத்தில் இந்தியாவிலேருந்து போன ஒரு முதல் நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த தாதாபாய் நவ்ரோஜி தான். சரிங்களா. 23வது கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் பி ஏஓ ஹியூம். ஆனால் இவர் ஒரு ஆங்கிலேயர் தான், ஒரு ஐசிஎஸ் ரிட்டையர்ட் ஆஃபீஸர். ஐசிஎஸ் அப்படின்னா இந்தியன் சிவில் சர்வீஸ். ஓகேவா, இப்போ இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி தான், யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரிட்டையர்ட் ஐசிஎஸ் ஆஃபீஸர். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நிறுவுவதற்காக காரணமாக இருந்தவர் ஏஓ ஹியூம். அப்போ இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1885 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா, அதே மாதிரி ஆரம்பிச்சதுக்கப்புறம் வருடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக மாநாடு நடக்கும். ஓகேவா, அப்போ 85 ஆரம்பிச்சாங்களா, 85 ஒரு மாநாடு, 1886 ஒரு மாநாடு, 1887 ஒரு மாநாடு. இந்த 3 மாநாடு ஏன் படிக்கணும் அப்படின்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இந்த முதல் மாநாடு தலைமை தாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூசி பானர்ஜி. இவர் வந்து ஃபர்ஸ்ட் மாநாடு தலைமை தாங்கியிருப்பார். அப்புறம் 2வது மாநாடு பார்த்தீங்கன்னா டபிள்யூசி பானர்ஜி, தாதாபாய் நவ்ரோஜி செகண்ட். சரிங்களா. 3வது மாநாடு தலைமை தாங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்ருதீன் தியாப்ஜி. ஓகேவா, இந்த 1885 நடந்த டபிள்யூசி பானர்ஜி தலைமை தாங்கின முதல் மாநாடு எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில் நடந்திருக்கும். அதே மாதிரி தாதாபாய் நவ்ரோஜி தலைமை தாங்கினா 1886 மாநாடு எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் நடந்திருக்கும். ஓகேவா, இந்த 3வது மாநாடு எங்க நடந்திருக்கும், பக்ருதீன் தியாப்ஜி தலைமை தாங்கினது எங்க நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்திருக்கும். சரிங்களா. இந்த 3 மாநாடு நமக்கு ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா, இதை நம்ம தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லி ஆகணும். ஏன்னா ஹிஸ்ட்ரியில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஏஓ ஹியூம், ஆப்ஷன் பி. ஓகேவா. த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காஃபி இன் இந்தியா. இந்தியாவில் காஃபி அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எதுன்னு கேட்டால் கா கர்நாடகா. இதான் ஷார்ட்கட். காஃபி அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் கர்நாடகா. அப்போ டீ கேட்டால் டீ அசாம். ஓகேவா. அப்போ கேரளாவில் என்ன ஃபேமஸ், கேரளா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிக படிப்பறிவு விகிதம் கொண்ட மாநிலம். சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வரிசையில் கடைசி கொஸ்டின், வெண்மை புரட்சிக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ வர்கீஸ் குரியன். வெண்மை புரட்சியின் தந்தை, அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன் தான், ஆனால் இந்தியாவில். ஓகேவா. அதே மாதிரி எம்எஸ் சுவாமிநாதன் எந்த புரட்சி வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சி. இவரும் இந்தியாவில் தான். பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன். அப்ப நார்மன் போர்லாக் யார், அவரும் பசுமை புரட்சியின் தந்தை தான், ஆனா உலக அளவுலயே பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு கேட்டா அவர் நார்மன் போர்லாக். ஓகேவா. இந்திய அளவில் பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு கேட்டா எம்எஸ் சுவாமிநாதன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வெண்மை புரட்சியின் தந்தை பால். வெண்மை புரட்சியின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா வர்கீஸ் குரியன், ஆப்ஷன் ஏ. சரிங்களா. 25 கொஸ்டினுக்கும் ஆன்சர் சொல்லியாச்சு. நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி இதில் செக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மார்க்ஸை 25க்கு நீங்க எத்தனை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுக்கு இன்னும் என்ன தேவைப்படுது எங்கள்கிட்ட இருந்துன்னு அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அப்போதான் நாங்கள் ஏதாவது பார்த்து உங்களுக்கு பண்ண முடியும். சரிங்களா. தேங்க்யூ.